ரவியும் ஷாலினியும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சசி போய் பாட்டிக்கிட்ட சொன்னது. பாட்டி வந்து பாலா கிட்ட கேட்குறாங்க, அவங்க லிமிட்டில் இருக்கணும், ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஷாலினி வந்து அவன் கூட ஓடி போனாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் பாலா வந்து கத்துறாங்க. கத்திட்டு, ஏம்மா நீங்கள் ஷாலினியை பற்றி இப்படி நினைக்கிறீங்க? ஷாலினி என்னோட பொண்ணு, அதே போல் ரவியும் என்னோட பையன் மாதிரி தான் அவனை நான் நினைக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருக்கேன், அவங்க 2 பேரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆனால் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. உடனே பாலா சொல்றாங்க, நான் சொல்லிதான் ரவி வந்து ஷாலினி கூடயே இருக்கா, இப்ப எல்லாம் இந்த கல்யாணத்தை சம்மதம் பண்ண வைக்கிறதுக்கு தான் ரவி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தா ரவி வந்து அவ பெட்ல அவனை படுக்க வச்சுட்டு அவளையே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட். ஆனா அடுத்தது வந்து அந்த ஞாபகம் வந்துடும், கல்யாணத்து விஷயம் பத்தி ஞாபகம் வந்து அவனுக்கு சோகமாயிரும். அப்புறம் அவன் போயிடுவான். அடுத்து ஷாலினி அங்க படுத்துட்டு இருப்பாளா, நைட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு உருவம் அவளோட ஜன்னல் வழி உள்ள வரும். பயந்து அவ எழும்பிடுவா. யாரு அப்படின்னு அடிக்க பார்த்தா அது சிவா. நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நான் கத்துவேன் கத்துவேன் அப்படின்னு சொன்னதும் சிவா வந்து நல்லா அவளோட வாயை மூடி வச்சுட்டு, இரு நான் ஒன்றும் பார்க்க வரல, சந்தோஷம் பார்க்க வந்தேன் அப்படின்னு. உடனே ஷாலினி எழுந்திரிச்சிட்டு, உனக்கு சந்தோஷம்னா யாருன்னே தெரியாது, நீ எப்படி அவங்கள பார்க்க வருவ, நீ என்ன பார்க்க வந்துட்டு இப்படி உளராத, போ இங்க இருந்து கத்திடுவா அப்படின்னு சொன்னதும், இல்லை நான் சந்தோஷம் பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி பிடிச்சி வச்சுப்பான். ஷாலினி சொல்வா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படி நீ என் கூட தப்பா நடந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க ஃபோர்ஸ் பண்ணுவ தானே, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது போ அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே சிவா வந்து, ஏன் இந்த இந்தியன் கேர்ள்ஸ்லாம் இப்படி இருக்கீங்க, நான் சந்தோஷம் பார்க்க தான் வந்தேன், அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வருவான். எதுக்கு நீங்க வந்த அப்படின்னதும், என்னோட ஃபோன் கீழே வந்துருச்சு, அதை எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க. போயிட்டு திரும்ப 2 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப வருவாங்க. திரும்ப வந்து பெட்ல படுத்துப்பான். ஹவ் ரொமான்டிக் அப்படின்னு சொன்னதும், எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னா, என்னோட கார் சாவி திரும்ப விழுந்துச்சு, அதை எடுக்க வந்தேன்னு சொல்லுவான். ஷாலினி வந்து ஹேர் ட்ரையரை வச்சுட்டு அடிக்கிற மாதிரி இங்கேருந்து போன்னு சொல்லுவான். இரு கூல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியே போவான். ஏன் ஜன்னல் வழி போகிற, டோர் வழி போ அப்படின்னதும், இல்லை இப்படி தானே வந்தேன், அதனால இப்படியே போகிறேன், இல்லைன்னா வெளியில் எல்லாரும் பார்த்து தப்பாக நினைப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் கரெக்டாக போகும்போது அந்த சசி இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப பார்த்துருவாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவி ரூமுக்குள்ளே போனால் இப்போ சிவா வர்றான், இந்த வீடு ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. பாட்டி ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்க, பாலாவோட ரூமுக்கு போய் எழுப்புறாங்க. எழுப்பிட்டு, உன் பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, சிவா ரூமில் இப்போ வச்சிருக்கா, வச்சுட்டு இப்போ போனதான் சசி பார்க்குறா, நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, நீயே அவளை சொல்லி புரிய வை, உடனே கல்யாணத்துக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லு, 1 மாதம்லாம் டைம் கொடுக்க முடியாது, வீட்டில் மற்ற பசங்களும் இருக்காங்க, அவளை பார்த்து கேட்டுட்டா நான் என்ன பண்ணுறது, நீ சொல்லி திருத்தி இல்லை என் பாஷையில் பேச வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இங்கே பத்மாவதி வந்து, நான் ஷாலினி கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னதும் பாலா வந்து, இல்லை இப்போ போக வேண்டாம், அப்புறம் நம்ம ஷாலினி மேலே நம்பலை அப்படின்னு அவன் நினச்சிப்பா, காலையில் பார்த்துக்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாலினி வந்து ரவியை கூப்பிட்டு ரவி கிட்ட எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா, நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. அவன் தான் போயிட்டானே, நான் எப்படி காப்பாற்றுறதுன்னா, இல்லை என் லைஃப்பை விட்டு அவன் போகிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதோ ரவிக்கு ஒரு கால் வரும். சரி இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லுவான். எங்கே போகிறேன்னு கேட்டால், எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு போகணும், நீ போய் தூங்கு போ, நம்ம 2 பேரும் இருக்கிறத பார்த்தாலே பெரிய பிரச்சனையாயிரும், அப்புறம் எனக்கு தான் தலைவலி, போன்னு சொல்லிடுவான். ஷாலினியும் போயிடுவாங்க. அடுத்த நாள் என்னன்னா, சிந்துஜா வந்து பாட்டிக்கிட்ட, ஷாலினிக்கு ஒரு வளையல் கொடுத்தாங்க இல்லை சிவாவோட அம்மா, அதே மாதிரி எனக்கும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்பான். உடனே பாட்டி வந்து முறைச்சிட்டு, சரி செஞ்சு தரேன், அந்த வளையலை காட்டு அப்படின்னதும் சசி போய் ஷாலினி கிட்ட கேட்பாங்க, பாட்டி அந்த வளையல் கேட்டாங்க காட்டு அப்படின்னு. அப்ப ஷாலினி தேடுவா, அவ வச்ச இடத்துல அந்த வளையல் இருக்காது. உடனே வீட்டுல எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டு பாட்டி வந்து கேட்பாங்க, வளையல் எங்க அப்படின்னு. இல்ல காணும், நான் வச்ச இடத்துல காணும் அப்படின்னதும் பத்மாவதி, நான் தான் போட்டிருக்க சொன்னேன் இல்லை, எதுக்கு நீ கழட்டி வச்ச அப்படின்னு கேட்பாங்க. உடனே பாட்டி, ஒன்று வேணும்னா போட்டுக்கணும், வேண்டான்னா அப்போவே வேண்டான்னு சொல்லியிருக்கணும், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்க, சரி அப்போ நீ வச்சிருந்தது காணும்னா யாரோ திருடி இருக்காங்க, உங்கள் அம்மா வந்ததுக்கு அடுத்தது யார் உன் ரூமுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சசி வந்து, அவங்க போனதுக்கு அடுத்தது ரவி தான் அவனோட ரூமுக்கு போனா, அதை நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. பாட்டி வந்து, ஐயே என் மானமே போச்சு, டிரைவர் பையனையே அவன் ரூமுக்கு கூப்பிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அந்த ரவியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரவி வருவான். வந்தது என்ன வேணுமா அப்படின்னு கேட்டது, நீ என்ன எனக்கு கொடுப்ப அப்படின்னு திட்டுறாங்க. சரி நைட்டு காலையில எல்லாம் உனக்கு காணோம், நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்லலையா. உடனே சரி அப்ப வளையல் எங்க, வித்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ரவிக்கு என்னன்னே புரியல. அப்ப சசி சொல்றாங்க, விக்கலைன்னா அவங்க ரூம்ல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னதும் பாட்டி சொல்றாங்க, போய் தேடு போ அப்படின்னது. சசி போய் தேடுறாங்க, அவங்க ரூமுக்கு போறாங்க. ஷாலினி வந்து வெளியே போய் ஃபோன் பண்ணி, அப்பா நீங்க சீக்கிரம் வாங்க இங்க அப்படின்னு சொல்றா. சசி வந்து எல்லாத்தையும் போய் தூக்கி போடுறா. ரவியோட அம்மா வந்து, என்ன பண்றீங்கக்கா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும், வீட்டுல வந்து வளையல் காணோம், ஷாலினியோட ரூமுக்கு வந்து ரவி தான் வந்திருக்கான், அதனால அவன் தான் திருடி இருப்பான், அதனால நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க.
பாட்டி சொல்லுவாங்க, உன் பொறப்பு அப்படி காசை பார்த்ததும் திருடணுன்னே தோணும். அப்புறம் தேவா பிரதீப் கிட்ட சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவன் துணி எல்லாத்தையும் கழட்டி பாருங்க ஏதாவது வச்சிருக்கானா அப்படின்னு. அப்போ ஷாலினி வந்து வேண்டா பாட்டி, அவன் திருடி இருக்க மாட்டான், அவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்கிட்ட அப்புறம் வர்றேன், ஃபர்ஸ்ட் இவனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. பத்மாவதியும் நீ உன் ரூமுக்கு போ அப்படின்றாங்க. ஆனா ஷாலினி வந்து ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டுட்டே இருக்கா. தேவா பிரதீப்பும் போறதுக்கு மடிச்சிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. ஆனா பாட்டி வந்து போன்னு சொல்றேன்லன்னு சொன்னதும் எல்லாரும் போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.